என் தங்கமே, நாளை காலை உன் வாழ்க்கையில் ஒரு மென்மையான மாற்றம் நுழையப் போகிறது. நீ எதிர்பார்க்காமல், நீ கேட்காமல், நீ யாரிடமும் சொல்லாமல் இருந்த ஒரு தேவைக்கு பதில் வந்து சேரப்போகிறது. நீ இதுவரை உள்ளத்தில் மட்டும் சுமந்து கொண்டிருந்த ஒரு கவலை, யாருக்கும் முழுமையாக வெளிப்படாத ஒரு துன்பம், யாரிடமும் சொல்ல தயங்கிய ஒரு அவசரம், அவற்றை எல்லாம் வானம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த அமைதியான கேட்கும் சக்திதான் இப்போது உன்னிடம் உதவியாக திரும்பி வருகிறது. பல நேரங்களில் நம்முடைய வாயால் சொல்லாத பிரார்த்தனைகளே அதிகம் சக்தி வாய்ந்தவை. ஏனெனில் அவை நேராக இதயத்திலிருந்து மேலே செல்கின்றன. வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனைகள், கண்ணீரால் மட்டுமே சொல்லப்பட்ட வேண்டுதல்கள், தூக்கமில்லா இரவுகளில் மூச்சாக வெளியேறிய கவலைகள், அவை அனைத்தும் வீணாக போவதில்லை. அவை அனைத்தும் ஒரு நேரத்தில் பதிலாக வந்து சேரும். உனக்கு அந்த பதில் வரப்போகும் நேரம் நாளை காலை. என் தங்கமே, இந்த உதவி சாதாரண உதவி அல்ல. இது நீ எதிர்பார்க்காத திசையிலிருந்து வரும். நீ யாரையோ நினைத்திருக்கலாம். யாராவது நெருங்கியவர் உதவுவார்கள் என்று நம்பியிருக்கலாம். அல்லது யாரும் வரமாட்டார்கள் என்று முடிவு செய்திருக்கலாம். ஆனால் அருள் வேலை செய்யும் வழி மனிதன் கணக்கிடும் வழியல்ல. நீ நினைத்த கையிலிருந்து வராமல், நீ எண்ணாத கையிலிருந்து உதவி வரும். நீ எதிர்பார்த்த வாயிலில் இருந்து திறக்காமல், நீ கவனிக்காத கதவிலிருந்து வழி வரும். இதுதான் தெய்வத்தின் அற்புதம். அது நம்முடைய அறிவை தாண்டி நம்முடைய தேவையை பார்க்கிறது. அதனால் தான் நீ யாரிடமும் சொல்லாமல் இருந்த விஷயத்திற்கே யாரோ ஒருவர் நாளை தானாக முன்வந்து பேசப் போகிறார். நீ சொல்லவே இல்லை, ஆனா எனக்கு தோணிச்சு என்று ஒருவரின் மனதில் தோன்றும். நான் உனக்காக இதை செய்யணும் என்று யாரோ ஒருவர் திடீரென முடிவு செய்வார். அது மனிதரின் எண்ணம் போலத் தோன்றலாம். ஆனால் அது அருளின் உந்துதல். என் தங்கமே, நீ இதுவரை பல சுமைகளை அமைதியாக சுமந்து கொண்டிருக்கிறாய். வெளியில் சாதாரணமாக நடந்தாலும் உள்ளத்தில் எத்தனை கணக்குகள், எத்தனை பயங்கள், எத்தனை சந்தேகங்கள், எத்தனை சோர்வுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று உனக்கே தெரியும். வீட்டின் பொறுப்பு இருக்கலாம், உடல்நல கவலை இருக்கலாம், பண தேவை இருக்கலாம், மனம் உடைந்து போன ஒரு நிலை இருக்கலாம், யாரிடமும் முழுமையாக பகிர முடியாத ஒரு பிரச்சனை இருக்கலாம். சில நேரங்களில் உதவி கேட்பதே சோர்வாக இருக்கும். ஏனெனில் முன்பு கேட்டபோது புரியாமல் போயிருக்கலாம். சிலர் கேட்டுவிட்டு அமைதியாகிவிட்டிருக்கலாம். சிலர் உதவி செய்வதற்கு பதிலாக உன் காயத்தை பெரிதாக்கி இருக்கலாம். அதனால் நீ மெல்ல, சொல்லாததே நல்லது என்று உன் இதயத்தை மூடி வைத்திருக்கலாம். ஆனால் என் தங்கமே, நீ சொல்லாமல் இருந்ததால் அருள் கேட்காதது இல்லை. நீ யாரிடமும் பகிராமல் இருந்ததால் வானம் உன்னை மறந்துவிடவில்லை. நீ அமைதியாக இருந்த ஒவ்வொரு இரவும், அந்த அமைதிக்குள் ஒளிந்திருந்த ஒவ்வொரு வேதனையும் இப்போது பதில் பெறப் போகிறது. என் தங்கமே, நாளை காலை உன்னிடம் வரும் உதவி ஒரு வார்த்தையாக வரலாம். சில நேரங்களில் பெரிய பண உதவி போல இல்லாமல், முதலில் ஒரு நம்பிக்கை வார்த்தையாக வரும். கவலைப்படாதே, நான் இருக்கேன் என்று யாரோ சொல்வார்கள். அந்த ஒரு சொல் தான் சில நேரங்களில் உயிரை காப்பாற்றும் மருந்து. நீ இந்த இடத்துக்கு வா, நான் பேசுறேன் என்று யாரோ அழைப்பார்கள். உனக்கு இந்த வேலை செட் ஆகும் என்று யாரோ வழி காட்டுவார்கள். இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கறேன் என்று யாரோ பொறுப்பு எடுப்பார்கள். வெளியில் பார்த்தால் இது சின்ன உதவி போல தோன்றலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் அது பெரிய கதவை திறக்கும் முதல் அடி. தெய்வம் பல நேரங்களில் ஒரே நேரத்தில் முழு மலையை நகர்த்தாது. முதலில் உன் மனதை நிலைநிறுத்தும் ஒரு குரலை அனுப்பும். பிறகு உன் பாதையை திறக்கும் ஒரு மனிதரை அனுப்பும். அதன் பிறகு தான் நிகழ்வுகள் தானாக நகரும். நாளை காலை அந்த முதல் அசைவு உன் வாழ்க்கையில் தொடங்கப் போகிறது. என் தங்கமே, இந்த உதவி ஏன் இப்போது வருகிறது தெரியுமா? நீ உடைந்து போன நேரத்தில் கூட முழுவதுமாக கைவிடவில்லை. உன் மனம் சோர்ந்தது, உன் கண்கள் களைத்தது, உன் இதயம் துடித்தது, உன் உடல் கூட பல நேரங்களில் ஒத்துழைக்காமல் இருந்தது. ஆனாலும் உள்ளத்தில் ஒரு மெலிந்த தீப்பொறி இருந்தது.
ஒரு நாள் சரியாகும் என்ற அந்த சிறிய நம்பிக்கை அணையவில்லை. அதுதான் உன்னை இத்தனை நாள் இழுத்து கொண்டு வந்தது. அந்த சிறிய நம்பிக்கையை வானம் மதித்திருக்கிறது. அதனால்தான் இப்போது உனக்கு பதில் வருகிறது. அருள் எப்போதும் பெரிய சத்தம் போட்டு வராது. அது நம்முடைய உள்ளத்தில் எஞ்சியிருக்கும் அந்த சிறிய நம்பிக்கையை பார்த்து அதற்கு தண்ணீர் ஊற்றி அதை மீண்டும் தீயாக்கி விடும். நாளை காலை உன் நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறும். என் தங்கமே, நீ இன்னொரு விஷயத்தை நினைவில் கொள். சில உதவிகள் நாம் கேட்காமல் வருவது நம்மை அவமானப்படுத்தாமல் காக்கும் அருள். சில நேரங்களில் நாம் உதவி கேட்க வேண்டிய நிலை வந்தாலும் கடவுள் அதை நமக்குள் ஒரு காயமாக விட விரும்ப மாட்டார். அதனால் அவர் யாரோ ஒருவரின் மனதை உந்தி நீயே போய் உதவி செய் என்று சொல்வார். அதனால் தான் உனக்கு கேட்க வேண்டிய அவசியம் வராமல் உதவி உன்னை தேடி வருகிறது. இது உன் மரியாதையை காக்கும் கருணை. இது உன் மனதை உடைக்காமல் தாங்கும் தெய்வ கரம். நீ எத்தனை நாள் அமைதியாக இருந்தாயோ அந்த அமைதிக்கே மரியாதை கொடுத்து இந்த உதவி உன்னிடம் வரப்போகிறது. என் தங்கமே, நாளை காலை நீ விழிக்கும் முன்பே உன் விதி வேலை செய்யத் தொடங்கியிருக்கும். நீ இன்னும் வழக்கம் போல கண் திறந்து உன் பழைய சிந்தனைகளோடு நாளை தொடங்கலாம். இன்றும் அதே பிரச்சனைதான் என்று நினைக்கலாம். இன்னும் என்ன புதுசு நடக்க போகுது என்று சோர்வாக இருக்கலாம். ஆனால் வானம் ஏற்கனவே உனக்காக அசைந்து கொண்டிருக்கும். யாரோ ஒருவர் உன்னை நினைத்து எழுந்திருப்பார். யாரோ ஒருவர் உன் பெயரை மனதில் வைத்திருப்பார். யாரோ ஒருவர் உனக்கு ஒரு செய்தி அனுப்ப நினைப்பார். யாரோ ஒருவர் ஒரு தீர்வை தேடி இருக்கலாம். யாரோ ஒருவர் உன் நிலையை பற்றி பேசிக்கொண்டிருக்கலாம். இந்த எல்லாம் உனக்கு தெரியாமல் நடக்கும். அதனால்தான் அருள் அற்புதம். அது நமக்கு தெரியாமல் நமக்காக வேலை செய்கிறது. நாம் தூங்கும் நேரத்திலும் அது விழித்திருக்கிறது. நாம் அழும் நேரத்திலும் அது வழி அமைக்கிறது. நாம் முடிஞ்சிடுச்சு என்று நினைக்கும் நேரத்திலும் அது இப்போதான் தொடங்குது என்று சொல்கிறது. என் தங்கமே, உனக்கு வரப்போகும் இந்த உதவி ஒரே ஒரு நாளுக்கான நிம்மதி மட்டும் அல்ல. இது ஒரு தொடக்கம். பல நேரங்களில் வாழ்க்கை மாறும் தருணம் மிகவும் சின்னதாக தொடங்கும். ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு பரிந்துரை, ஒரு சிறிய பண உதவி, ஒரு சரியான ஆலோசனை, ஒரு உண்மையான மனிதன், ஒரு நல்ல பெண், ஒரு நல்ல மனசு. இவை அனைத்தும் வெளியில் சின்னதாகத் தோன்றினாலும் உள்ளே அது விதியின் சக்கரத்தை திருப்பும். நீ பல மாதங்கள் தள்ளி போனதை ஒரே ஒரு சரியான மனிதன் ஒரு நாளில் நகர்த்தி விடுவான். நீ பல வருடங்கள் மூடியிருந்த கதவை ஒரே ஒரு நம்பிக்கை வார்த்தை திறந்து விடும். அதனால் நாளை வரும் உதவியை சின்னதாக எண்ணாதே. அது உன் அடுத்த அத்தியாயத்தின் முதல் வாசல். என் தங்கமே, உனக்கு உதவி செய்ய வருபவர் உன் கண்ணீரின் முழு கதையை அறியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் ஏதோ ஒரு தள்ளல் இருக்கும். இந்த மனிதருக்கு இப்போது நான் ஏதாவது செய்யணும் என்று ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு சாதாரணம் அல்ல. அது அருளின் உத்தரவு. சிலர் திடீரென்று நம்மை நினைக்கிறார்கள். சிலர் திடீரென்று நம்மிடம் மென்மையாக பேசுகிறார்கள். சிலர் திடீரென்று நம்முடைய நிலையை புரிந்து கொள்கிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த நிமிடத்தில் தெய்வம் அவர்களின் உள்ளத்தில் நம்முடைய வலியை வைத்திருக்கிறது. அதனால் அவர்கள் நம்மை அலட்சியப்படுத்த முடியாது. அவர்களுக்கு நம்மிடம் கருணை வருகிறது. அந்த கருணை தான் நாளை உன்னை தேடி வரப்போகிறது. என் தங்கமே, நாளை காலை நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். மனதை மூடிக்கொள்ளாதே. உதவி வந்தால் வேண்டாம் என்று உடனே சொல்லாதே. சிலர் துன்பத்தில் இவ்வளவு காலம் தனியாக இருந்ததால் உதவி வந்தாலும் ஏற்க முடியாமல் போகிறது. பரவாயில்லை, நான் பார்த்துக்கறேன் என்று பழக்கமாக சொல்லிவிடுகிறார்கள். எனக்கு யாரிடமும் எதுவும் வேண்டாம் என்று மனம் தற்காப்பாக நடந்து கொள்கிறது. ஆனால் இந்த முறை அப்படிச் செய்யாதே. உண்மையான உதவி வந்தால் அதை ஏற்றுக்கொள். அது உன்னை பலவீனமாக்காது. அது உன்னை மீண்டும் நிற்க வைக்கும். அது உன் மரியாதையை கெடுக்காது. அது உன் தெய்வம் உனக்கு அனுப்பிய கரம். உதவி ஏற்கும் பணிவு கூட ஒரு பெரிய ஆன்மீக பலம்.
நம்மால் முடியாத இடத்தில் அருள் வந்து நின்றால் அதை ஏற்றுக்கொள்வதே பக்தியின் அழகு. என் தங்கமே, இந்த உதவி வந்த பின் உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நடக்கும். நீ இதுவரை சுமந்து வந்த பாரம் கொஞ்சம் குறையும். மார்பில் இருந்த இறுக்கம் மெதுவாக தளரும். கண்களில் இருந்த கண்ணீர் கொஞ்சம் இலகுவாகும். நான் தனியா இல்லை என்ற உணர்வு உன் நரம்புகளுக்குள் பரவும். அது உடனே எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்காமல் இருக்கலாம். ஆனால் அது உன் மனதை உடைந்து போகாமல் காப்பாற்றும். அது மிக பெரிய அதிசயம். ஏனெனில் மனம் தாங்கினால் தான் உடல் போராடும். மனம் நிலைநின்றால் தான் வழி தெரியும். மனம் அமைந்தால் தான் அடுத்த முடிவு சரியாக எடுக்கப்படும். நாளை வரும் இந்த உதவி உன் பிரச்சனையை மட்டும் தொட்டுவிடாது. அது உன் உள்ளத்தின் சிதறிய துண்டுகளையும் மெதுவாக ஒன்று சேர்க்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில உதவிகள் பணமாக வரலாம். சில உதவிகள் நேரமாக வரலாம். சில உதவிகள் சரியான மனிதராக வரலாம். சில உதவிகள் உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு அழைக்கும் வாய்ப்பாக வரலாம். சில உதவிகள் மருத்துவம், வேலை, வீடு, உறவு, மனநிலை, பயணம், கல்வி, குடும்பம், நீதிமுறை, பாதுகாப்பு, உடல் நலம், கடன், சிக்கல், தடைகள், இவற்றில் ஏதாவது ஒன்றை தொடலாம். எந்த வடிவில் வந்தாலும் அதன் உள்ளே இருக்கும் உண்மையை நீ அறிந்து கொள். இது நான் கேட்காத உதவி. இது என்னை தேடி வந்த அருள். இந்த உணர்வுடன் அதை ஏற்றுக்கொள். அப்போது உன் இதயம் பயப்படாது. நன்றியோடு திறக்கும். நன்றி கொண்ட இதயத்தில் அடுத்த அருளும் எளிதாக நுழையும். என் தங்கமே, நாளை காலை நீ உன் உள்ளத்தில் ஒரு சிறிய தயார் வைத்துக்கொள். விழித்தவுடன் உன் மனதில் சொல்லிக்கொள், இன்று எனக்காக நல்லது நடக்கும். நான் கேட்காத உதவி என்னை தேடி வரும். என் தெய்வம் என்னை மறக்கவில்லை. என் கண்ணீருக்கு பதில் வருகிறது. என் பாதைக்கு வழி திறக்கிறது. என் உள்ளம் தயார். நான் பயப்பட மாட்டேன். நான் தள்ளி போக மாட்டேன். நான் வந்த அருளை ஏற்றுக்கொள்வேன். இந்த உள்ளக்குரல் உன் நாளை மாற்றும். ஏனெனில் நம்முடைய உள்ளம் தயாரானால் வருகிற அருளை நாம் அடையாளம் காண முடியும். இல்லையென்றால் அது நம்முன் வந்து சென்றாலும் நாம் அதை கவனிக்காமல் விடலாம். அதனால் விழிப்புடன் இரு. அமைதியாக இரு. நம்பிக்கையுடன் இரு. என் தங்கமே, நீ இத்தனை நாள் உன் சுமையை தாங்கிய விதம் வீணாகவில்லை. நீ அமைதியாக காத்திருந்த ஒவ்வொரு காலையும் வீணாகவில்லை. நீ அழுதபடி தூங்கிய ஒவ்வொரு இரவும் வீணாகவில்லை. உன் இதயத்தில் வார்த்தையில்லாமல் எழுந்த ஒவ்வொரு வேண்டுதலும் வீணாகவில்லை. நாளை காலை அவற்றுக்கு பதில் வரும். அது ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் மாற்றாவிட்டாலும் அது மாற்றம் தொடங்கிவிட்டது என்று உனக்கு உணர்த்தும். சில நேரங்களில் அதுவே பெரிய அதிசயம். ஏனெனில் ஒரு உயிருக்கு மீண்டும் நம்பிக்கை திரும்பும் தருணம் எந்த பணத்தையும் விட பெரிய செல்வம். எந்த பரிசையும் விட பெரிய வரம். எந்த சாதனையையும் விட பெரிய வெற்றி. என் தங்கமே, நாளை உன்னை தேடி வரும் அந்த உதவி உன் வாழ்க்கையில் ஒரு செய்தி சொல்லும். நீ தனியாக சுமக்க வேண்டியதில்லை. உன் அமைதியை வானம் கேட்டது. உன் நேரம் தாமதமானது மறக்கப்பட்டதற்காக அல்ல. உனக்காக யாரோ ஒருவர் நகர்த்தப்பட்டிருக்கிறார். உன் கண்ணீருக்கு அருள் பதில் எழுதுகிறது. இந்த உண்மையை உன் இதயத்தில் வையு. நீ பலவீனமில்லை. நீ உடைந்து போனவள் அல்ல. நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீ தெய்வத்தின் கண்களில் பாதுகாக்கப்பட்டவள். அதனால்தான் நீ கேட்காத உதவி உன்னை தேடி வருகிறது. அது உன் கதவின் முன் நின்று, இன்னும் முடிஞ்சிடல, உன் வாழ்க்கை இன்னும் நகருது என்று சொல்லப் போகிறது. என் தங்கமே, நாளை காலை வந்த உதவியை உன் விதியின் புதிய சுவாசமாக ஏற்றுக்கொள். அது உன் மனதை நிலைநிறுத்தட்டும். அது உன் பாதையை திறக்கட்டும். அது உன் பயத்தை உருகச் செய்யட்டும். அது உன் சோர்வை கழுவட்டும். அது உன் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பட்டும். அது உன் வாழ்க்கையில் நின்றுபோன சக்தியை மீண்டும் ஓடவிடட்டும். நீ காத்திருந்த ஒளி கதவின் பக்கத்தில் வந்து நிற்கிறது. நீ அழைத்து பார்க்காத கரம் உன்னை தாங்க வருகிறதே. நீ சொல்லாமல் இருந்த வலிக்கு பதில் வந்துவிட்டதே. நாளை காலை உன் வீட்டு வாசலில் அமைதியாக நுழையும் அந்த அருளை உணர்ந்து கொள் என் தங்கமே. உனக்காக நல்லது நகர்கிறது.
உனக்காக உதவி எழுகிறது. உனக்காக வானம் கதவை திறக்கிறது. உன் நேரம் மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நாளை காலை உன்னை தேடி வரும் அந்த உதவி வெறும் வெளிப்புற மாற்றமல்ல, அது உன் உள்ளத்தின் அடித்தளத்தை தொடும் ஒரு அருளின் அலை. நீ எத்தனை நாள் உன் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள போராடினாய் என்று உனக்கே தெரியும். பலரிடம் பேசாமல் பல விஷயங்களை மறைத்து வைத்து சிரித்த முகத்தால் உன் வலியை மறைத்தாய். யாராவது நீ நல்லா இருக்கியா என்று கேட்டால் உன் உள்ளம் உடைந்திருந்தாலும் நல்லாதான் என்று சொன்னாய். அந்த ஒரு போய் கூட உன் உயிரை காப்பாற்றியிருக்கும். ஏனெனில் சில நேரங்களில் உண்மையை சொல்ல தைரியம் இருக்காது. சில நேரங்களில் சொல்லும் இடம் இருக்காது. சில நேரங்களில் கேட்கும் மனிதர் இருக்க மாட்டார். அதனால் உன் இதயம் தன்னைத்தானே கட்டி பிடித்து அமைதியாக நின்றது. ஆனால் அமைதியாக நின்ற இதயங்களுக்கே தெய்வம் ஒரு நாள் மென்மையான பதிலை அனுப்பும். அந்த பதில் நாளை காலை உன் வாசலை தேடி வருகிறது. என் தங்கமே, நீ ஒருபோதும் உன்னை குறை சொல்லாதே. நான் முன்பே கேட்டிருந்தா இதெல்லாம் சரியாகிருக்கும் என்று நினைக்காதே. நான் ஏன் இவ்வளவு தாங்கினேன் என்று வருந்தாதே. ஏனெனில் சில சுமைகள் நாம் கேட்காமல் தாங்குவதற்கு காரணம் நம் உள்ளத்தில் இருக்கும் சுயமரியாதை. அது பலவீனம் அல்ல. அது உன் கண்ணீருக்கும் ஒரு மரியாதை இருக்க வேண்டும் என்று உன் உயிர் வைத்திருந்த அமைதியான கோரிக்கை. நீ உன்னை மலிவாக காட்ட விரும்பவில்லை. நீ உன் வலியை எல்லோரிடமும் எடுத்து காட்ட விரும்பவில்லை. நீ யாரிடமும் பரிதாபம் கேட்க விரும்பவில்லை. இந்த உள்ளத்தின் கண்ணியத்தை கடவுள் பார்த்திருக்கிறார். அதனால் தான் இப்போது நீ கேட்காத உதவி உன்னை தேடி வருகிறது. இது வெறும் உதவி அல்ல. இது உன் கண்ணியத்துக்கு தரப்பட்ட தெய்வ மரியாதை. என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மிகவும் களைப்பாக்கும். உதவி வேண்டும் என்று தெரிந்திருந்தும் யாரிடமும் கைநீட்ட முடியாமல் போகும். காரணம் வலி மட்டும் இல்லை, பழைய அனுபவங்களும் காரணம். முன்பு யாரோ ஒருவர் நம்முடைய நம்பிக்கையை உடைத்திருக்கலாம். யாரோ ஒருவர் உதவி செய்வதாக சொல்லி விலகியிருக்கலாம். யாரோ ஒருவர் நம்முடைய அவசரத்தை விளையாட்டாக எடுத்திருக்கலாம். யாரோ ஒருவர் நம்முடைய கண்ணீரை கூட புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அந்த நினைவுகள் மனதில் சுவர் கட்டும். அதன் பிறகு நம்மால் யாரையும் எளிதாக நம்ப முடியாது. ஆனால் என் தங்கமே, எல்லா கதவுகளும் மூடிய கதவுகள் அல்ல. எல்லா மனிதர்களும் காயப்படுத்தும் மனிதர்கள் அல்ல. சிலர் தாமதமாக வருவார்கள். ஆனால் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையை திருப்பிவிடுவார்கள். உனக்காக அப்படிப்பட்ட ஒரு மனம் நாளை காலை அசைய போகிறது. என் தங்கமே, நாளை வரும் உதவி ஒரு பெண் குரலாக இருக்கலாம். ஒரு அண்ணன் மாதிரி நின்று பேசும் மனிதராக இருக்கலாம். ஒரு திடீர் அழைப்பாக இருக்கலாம். நீ எதிர்பார்க்காத செய்தியாக இருக்கலாம். நான் உன்னை நினைச்சேன் என்று யாரோ சொல்வார்கள். இது உனக்கு பயன்படும் என்று யாரோ அனுப்புவார்கள். நான் உன் நிலையை உணர்ந்தேன் என்று யாரோ வந்து நிற்பார்கள். இந்த வார்த்தைகள் சின்னதாக தோன்றினாலும் அதன் பின்னால் இருக்கும் சக்தி பெரியது. ஏனெனில் அது நேரத்தை மாற்றும். அது உன் மனதை மாற்றும். அது உன் முடிவை மாற்றும். அது உன் நாளையை காப்பாற்றும். சில நேரங்களில் ஒரே ஒரு மனிதர் சரியான நேரத்தில் பேசினால் பல மாதங்கள் சிக்கியிருந்த விஷயம் உடனே நகரும். ஏனெனில் அந்த ஒரு குரலில் உனக்கு தேவைப்பட்ட நம்பிக்கை இருக்கும். என் தங்கமே, நீ இன்னொரு உண்மையை உணர வேண்டும். நீ உதவி கேட்காததால் நீ தனிமையில் இல்லை. நீ அமைதியாக இருந்ததால் நீ மறக்கப்பட்டவள் இல்லை. பல நேரங்களில் வானம் நம்முடைய அமைதியை மிகவும் ஆழமாக கேட்கும். கூச்சலிடும் பிரார்த்தனைக்கு பதில் தருவது ஒரு விதம். அமைதியாக உடைந்து போகும் இதயத்துக்கு பதில் தருவது இன்னொரு விதம். இரண்டாவது தான் அதிக கருணை கொண்டது. ஏனெனில் அந்த உயிர் தன் வேதனையை சொல்லவும் முடியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட உயிர்களுக்கே தெய்வம் மனிதர்களை நேராக அனுப்பும். அவர்களிடம் நீ போ, அவளிடம் செல், அவளுக்காக பேசு, அவளை தாங்கு, அவளுக்கு வழி செய் என்று உந்தும். நாளை உன்னை தேடி வரும் உதவி அப்படிப்பட்ட உந்துதலின் விளைவு.
என் தங்கமே, நாளை காலை நீ கண் திறக்கும் போது உன் மனதில் சோர்வை வைத்துக் கொள்ளாதே. எதுவும் மாறாது என்ற பழைய நிழலை உடனே அழைத்து வராதே. சில நேரங்களில் பிரச்சனைகள் நீண்ட காலம் நீடும்போது நம்பிக்கை கூட பழைய காயத்தோடு தூங்கிவிடும். காலையில் எழும்போது முதலில் நினைவுக்கு வருவது சுமைதான். ஆனால் இந்த முறை உன் மனதை மாற்று. விழித்தவுடன் உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள், இன்று என் கதவுக்குள் அருள் நுழையும் நாள். நான் கேட்காத உதவி என்னை தேடி வரும் நாள். என் தெய்வம் என்னை மறக்கவில்லை. என் அமைதிக்கு பதில் வருகிறது. இந்த உள்ளக்குரல் உன் நாளை திறக்கும். ஏனெனில் சில அருள்கள் நம்மை தேடி வந்தாலும் அவற்றை அடையாளம் காணும் விழிப்பு நமக்குள் இருக்க வேண்டும். என் தங்கமே, உதவி வரும்போது சிலர் அதை ஏற்கவே முடியாமல் தவிக்கிறார்கள். என்னாலே சமாளிக்கிறேன் என்று மனம் தற்காப்பாக பேசும். யாரிடமும் எதுவும் வேண்டாம் என்று பழைய காயம் குரல் கொடுக்கும். பிறகு என்ன பேசுவாங்க என்று பயம் தோன்றும். நான் பலவீனமா தெரியுமோ என்று சுயமரியாதை நடுங்கும். ஆனால் உண்மையான உதவி உன்னை சிறிதாக்க வராது. அது உன்னை உயர்த்த வருமே தவிர உன்னை அவமானப்படுத்த வராது. உண்மையான கரம் பிடித்தால் நம்முடைய கண்ணியம் குறையாது. மாறாக நம்முடைய உயிர் மீண்டும் நிமிரும். அதனால் நாளை உன்னை தேடி வரும் உதவியை மறுக்காதே. உன் உள்ளம் சொன்னால், அது உண்மையானது என்று உணர்ந்தால் அதை ஏற்றுக்கொள். அது உன் பலவீனம் அல்ல, அது உன் வாழ்வின் மீள்பிறப்பு. என் தங்கமே, நாளை வரும் உதவி ஒரே நேரத்தில் எல்லா பிரச்சனைகளையும் முடித்து விடாமல் இருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய சங்கிலியின் முதல் வளையம். அந்த முதல் வளையம் சேர்ந்துவிட்டால் அடுத்ததாக வந்து சேரும். முதலில் ஒரு தொடர்பு, பிறகு ஒரு சந்திப்பு, அதன் பிறகு ஒரு பரிந்துரை, அதன் பிறகு ஒரு அனுமதி, அதன் பிறகு ஒரு வேலை, அதன் பிறகு ஒரு நிம்மதி. முதலில் ஒரு மருத்துவ வழி, பிறகு சரியான மருத்துவர், அதன் பிறகு நல்ல செய்தி. முதலில் ஒரு கடன் நிம்மதி, பிறகு வருமான வாய்ப்பு, அதன் பிறகு நிலைநிறுத்தம். முதலில் ஒரு பாதுகாப்பு, பிறகு மன அமைதி, அதன் பிறகு வளர்ச்சி. தெய்வம் பல நேரங்களில் இவ்வாறே வேலை செய்கிறது. ஒரு சின்ன கதவை திறந்து அதன் பின்னால் பெரிய பாதையை வைத்திருக்கும். நாளை காலை உனக்கு திறக்கப் போவது அந்த சின்ன கதவு. என் தங்கமே, நீ எப்போதாவது நினைத்திருக்கலாம், என் வாழ்க்கையில் நல்லது வருவதற்கே ஏன் இவ்வளவு தாமதம் என்று. அந்த கேள்வி தவறல்ல, அது உன் காயத்தின் சத்தம். நீ எத்தனை முறை உன்னை தாங்கி நடந்தாய்? எத்தனை முறை உடைந்த மனதை ஒட்டி மீண்டும் வேலை செய்தாய்? எத்தனை முறை கண்ணீரை துடைத்து வீட்டில் சாதாரணமாய் நடந்தாய்? எத்தனை முறை உனக்கு நம்பிக்கை இல்லாத நாளிலும் மற்றவர்களுக்காக வலிமையானவள் போல இருந்தாய்? அந்த எல்லா நாள்களும் வானத்தின் கணக்கில் இருந்தது. அதனால்தான் இந்த உதவி இப்போது வருகிறது. தாமதம் என்பது மறுப்பு அல்ல. சில நேரங்களில் அது சரியான மனிதரை சரியான தருணத்தில் உன்னிடம் கொண்டு வருவதற்கான அமைதியான தயார். இப்போது அந்த தயார் முடிந்திருக்கிறது. என் தங்கமே, உன்னை உதவ வருபவரின் உள்ளத்தில் கூட ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கலாம். அவர்கள் திடீரென்று உன்னை நினைத்திருக்கலாம். உன் முகம் மனதில் தோன்றியிருக்கலாம். உன் குரல் நினைவுக்கு வந்திருக்கலாம். நீயோட நிலை குறித்து உள்ளத்தில் ஏதோ சலனம் ஏற்பட்டிருக்கலாம். அது சாதாரண நினைவு இல்லை, அது அருளின் அழைப்பு. கடவுள் சில நேரங்களில் ஒருவரின் மனதில் நம்முடைய வேதனையை விதைப்பார். அவர்கள் அமைதியாக இருக்க முடியாமல் போகும். அவர்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று உணர்வார்கள். அவர்கள் தள்ளி போட முடியாமல் உன்னிடம் வருவார்கள். அப்போது நீ புரிந்து கொள், இது மனிதரின் நல்ல மனசு மட்டுமல்ல, இது தெய்வத்தின் வேலை. இந்த உணர்வுடன் அந்த உதவியை ஏற்றால் உன் இதயம் நன்றியால் நிறையும். நன்றி நிறைந்த இதயம் அடுத்த அருளை வேகமாக ஈர்க்கும். என் தங்கமே, நீ நாளை உன் உடலையும் மனதையும் மென்மையாக வைத்துக்கொள். சீக்கிரம் கோபப்படாதே, சோர்வில் பேசாதே, எதுவும் ஆகாது என்று முடிவு செய்து நாளை தொடங்காதே. சில நேரங்களில் நல்லது வரும்போது நம்முடைய சோர்வு அதை கூட தள்ளிவிடும். யாரோ ஒருவர் நம்மை தொடர்பு கொண்டாலும் நாம் கடினமாக பதில் சொல்வோம்.
யாரோ ஒருவர் உதவ வரும்போது நாம் சந்தேகத்தால் கதவை மூடிவிடுவோம். யாரோ ஒருவர் வழி காட்டும்போது நாம் பழைய அனுபவத்தை வைத்து அவர்களையும் தள்ளிவிடுவோம். அதனால் உன் மனதை இலகுவாக்கு. உன் வார்த்தையை மென்மையாக்கு. உன் உள்ளத்தில் நம்பிக்கைக்கு இடம் கொடு. உன் முகத்தில் சோர்வு இருந்தாலும் உன் இதயத்தில் ஒரு சிறிய ஒளி இருக்கட்டும். அந்த ஒளி தான் வருகிற அருளை உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக அனுமதிக்கும். என் தங்கமே, சில உதவிகள் உனக்கு நேரடியாக வராமல் உன்னைச் சுற்றியிருக்கும் ஒருவரின் மூலம் வரலாம். உன் வீட்டில் யாரோ ஒருவரிடம் செய்தி வரலாம். உன் நண்பர் மூலம் வாய்ப்பு வரலாம். உன்னை பற்றி யாரோ ஒருவரிடம் நல்ல வார்த்தை சொல்லப்படலாம். உன் பெயர் திடீரென்று ஒரு நல்ல இடத்தில் பேசப்படலாம். உன்னை பற்றி நீ இல்லாத இடத்தில் யாரோ ஒருவர் நல்லதாய் நினைத்து பேசுவது, அது பெரிய ஆசீர்வாதம். ஏனெனில் நம்முடைய பெயரை நம்மில்லாத இடத்தில் பாதுகாக்கும் மனிதர்கள் அரிது. அப்படிப்பட்டவர்கள் தான் விதியை நகர்த்துவார்கள். நாளை உன் பெயர் அப்படிப்பட்ட நல்ல மனசின் உள்ளத்தில் ஒலிக்கப் போகிறது. அந்த ஒலி உன் வாழ்க்கையில் மாற்றமாக திரும்பி வரும். என் தங்கமே, நாளை காலை உனக்கு உதவி வந்தவுடன் உடனே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைக்காதே. இதிலிருந்து என்ன ஆகும் என்று அதிகமாக பயப்படாதே. சில நல்ல விஷயங்கள் முதலில் புரியாது. அவை நம்முடைய பழைய கணக்கில் சேராது. இது நம்பலாமா என்று தோன்றும். இது உண்மையா என்று மனம் நடுங்கும். அது இயல்புதான். ஆனால் நீ உன் உள்ளத்தை கேள். உன் தெய்வத்தின் முன் அமைதியாக இரு. உன் உள்ளம் இது நல்லது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள். மெதுவாக நட. கவனமாக இரு. ஆனால் பயத்தால் கதவை மூடாதே. நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடு. அப்போதுதான் நாளை வரும் அருள் முழு பலத்தோடு உன் வாழ்க்கையில் வேலை செய்யும். என் தங்கமே, நீ இத்தனை நாள் யாருக்கும் தெரியாமல் சுமந்த பாரம் இப்போது உன் தோளிலிருந்து மெதுவாக இறங்கப் போகிறது. அது ஒரே நொடியில் மறையாமல் இருக்கலாம். ஆனால் அதன் நிறை குறையத் தொடங்கும். நீ சுவாசிக்கும் காற்று கொஞ்சம் இலகுவாக இருக்கும். உன் மார்பில் இருந்த அழுத்தம் கொஞ்சம் குறையும். உன் நெஞ்சுக்குள் இருந்த பயம் முழுவதும் போகாமல் இருந்தாலும் அதன் மீது ஒரு மென்மையான கரம் வந்து அமரும். நான் இருக்கேன் என்று அந்த கரம் சொல்லும். அந்த உணர்வு உன் உயிருக்கு பெரிய மருந்து. ஏனெனில் சில நேரங்களில் தீர்வு வருவதற்கு முன்பே நமக்கு முதலில் தேவைப்படுவது தாங்கும் தோள். நாளை உனக்கு அந்த தோள் கிடைக்கும். என் தங்கமே, நீ இதை உன் உள்ளத்தில் உறுதியாக வைத்துக்கொள். என் நேரம் முடிந்துவிடவில்லை. என் வழி மூடப்படவில்லை. என் பிரார்த்தனை வீணாகவில்லை. நான் கேட்காத உதவி என்னை தேடி வருவது நான் தெய்வத்தின் கண்களில் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதற்கான சாட்சி. என் அமைதி கேட்கப்பட்டது. என் கண்ணீர் மதிக்கப்பட்டது. என் உயிர் கவனிக்கப்பட்டது. நான் தனியாக இல்லை. இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் வேரூன்றட்டும். அவை நாளை மட்டும் அல்ல, அடுத்த நாட்களிலும் உன்னை நிலைநிறுத்தும். என் தங்கமே, நாளை காலை உன்னை தேடி வரும் அந்த உதவி உன் வாழ்க்கையில் ஒரு மென்மையான புரட்சியை தொடங்கும். அது சத்தமாக வராது. அது அமைதியாக நுழையும். ஆனால் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கும். அது உன் மனத்தின் இருளில் ஒரு சிறிய விளக்கேற்றும். அந்த ஒரு விளக்கே போதும். இருள் முழுவதும் உடனே போகாவிட்டாலும் பாதை தெரியும். பாதை தெரிந்துவிட்டால் பயம் குறையும். பயம் குறைந்துவிட்டால் நடக்க முடியும். நடக்கத் தொடங்கிவிட்டால் வாழ்க்கை மீண்டும் நகரும். அதுதான் நாளை உனக்காக நடக்கப் போகிறது என் தங்கமே. நீ கேட்காத உதவி உன்னை தேடி வருவது வானம் இன்னும் உன் கதையை முடிக்கவில்லை என்பதற்கான அடையாளம். உன் கதையில் இன்னும் ஒளி இருக்கிறது. இன்னும் வழி இருக்கிறது. இன்னும் நல்லது இருக்கிறது. இன்னும் அருள் வேலை செய்கிறது. நீ தயார் ஆகு. உன் உள்ளத்தை திற. உன் நம்பிக்கையை விழிக்கவிடு. உன் காலம் மெதுவாக உன் வாசலை அடைகிறது.